கடலோட ஆழத்தை பற்றி நம்மளால் சரியாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு கடலை பற்றி முழுசாக இது வரைக்கும் ஆராய்ச்சி யாருமே பண்ணல. குறிப்பாக சொல்லணும்னா கடலை பற்றி 8% மட்டுமே தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. மெரியானா ட்ரென்ச் அப்படின்னு இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கடலை பற்றின ஆராய்ச்சிகள் எவ்வளோ நடந்திருக்கு. ஆனால் இந்த மெரியானா ட்ரென்ச் அப்படின்னு சொல்லப்பட்ட இடம் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஆழமான இடங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான இடங்கள்ல ஒன்று தான் இந்த மெரியானா ட்ரென்ச். எப்படி பூமியோட மேல் பரப்பு இருக்குல்ல, இந்த அமேசான் பெருங்காடை நம்மளால் முழுமையாக ஆராய்ச்சி பண்ண முடியலோ, அதே போல தான் இந்த மெரியானா ட்ரென்ச் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த கடலை பற்றின ஆராய்ச்சி இது வரைக்கும் முழுசாக கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லப்படுது. கடலில் இருந்தால் முதல் உயிரினம் தோன்றியது என்பது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இன்னமும் பல உயிரினங்கள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத சில உயிரினங்கள் இன்னமும் கடலுக்குள்ளே தான் இருக்குது, கடலுக்குள்ளே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்படி கடலுக்குள்ளே இருக்கிற இந்த உயிரினங்கள்லாம் எந்த மாதிரியான இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெரியானா ட்ரென்ச் அப்படின்னு சொல்லப்பட்ட ஆழ்கடல் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த ஆழ்கடல்கள் தான் நிறைய உயிரினங்கள் நம்மளால் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத நிறைய உயிரினங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது குறிப்பாக இந்த மெரியானா ட்ரென்ச் அப்படின்ற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெரியானா ஐலாண்ட் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஐலாண்டுக்குள்ளே தான் இருக்கும். சரி, இந்த மெரியானா ட்ரென்ச் எவ்வளோ ஆழம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 11,034 மீட்டர்கள் இருக்குமா. அதாவது 2,550 கிலோமீட்டர் ஆழம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா எவரெஸ்ட்டை தலைக்கீழாக எடுத்து அந்த மெரியானா ட்ரென்ச்சுக்குள்ளே போட்டோம்னா எவரெஸ்ட்டே ஃபுல்லாக முழுகிட்டு அந்த மேற்பரப்புலேருந்து 2 கிலோமீட்டர் அளவுக்கு ஆழத்தில் இந்த எவரெஸ்ட் இருக்குமா. இந்த பூமியோட மேற்பரப்பில் கடல் தான் அதிகம், அதாவது நிலப்பகுதியை விட நீர்ப்பகுதி தான் இருக்கும். அப்படி அதிகமாக இருக்கிறப்போ இந்த மெரியானா ட்ரென்ச் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த ஒரு இடம் மட்டும்தான் ஆழமாக இருக்குமா, இல்லை மற்ற இடங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் மொத்தம் 50 வகையான ஆழ்கடல் இடங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுலேயே ரொம்ப முக்கியமான இடம் தான் இந்த மெரியானா ட்ரென்ச் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த ஆழ்கடல் இடம். இந்த இடத்துல நம்ம கற்பனைக்கு எட்டாத நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த மெரியானா ட்ரென்ச் அப்படின்ற இந்த இடத்த முதல்ல யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1875ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கப்பல் ஒன்று காணாமல் போயிடுச்சு. அதை தேடுறதுக்காக HMS சேலஞ்சர்ஸ் அப்படின்ற ஒரு குழு நியமித்தாங்க. அவங்க போயிட்டு அந்த கப்பலை தேடும்போது தான் இந்த ஆழ்கடலில் ரொம்ப ஆழமாக இருக்குது இந்த பகுதி அப்படின்ட்டு அவங்க தேடிக்கிட்டப்போ அந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க உள்ளே டைவ் பண்ண அதோட ட்ராவல் லாங் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்கில் ரொம்ப லாங்காக போயிடுச்சான். அவங்களால மேக்ஸிமம் நிறைய கிலோமீட்டர் போக முடியல, கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் மட்டும் தான் அவங்களால ட்ராவல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதோட ஆழம் எவ்வளோ இருக்குன்ட்டு அவங்களால அப்ராக்சிமேட்டாக தான் கணக்கிட முடிஞ்சுது. அதுதான் 11,034 மீட்டர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இந்த மெரியானா ட்ரென்ச்சுக்கு அடியில் என்ன தான் இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்னா, அதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய எரிமலை குழம்பு ஒன்று ஆக்டிவாகவே இருக்கான். இன்னும் அது வெடிச்சிக்கிட்டே இருக்கான். அது வெடிச்சிக்கிட்டே இருக்கும்போது சல்பரும் கார்பன் டை ஆக்சைடு அதுலேருந்து வெளியே வந்துகிட்டே இருக்குமா. அப்படி வெளியே வந்துகிட்டே இருக்கும்போது அந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே மண்ணுனால அப்படியே கும் இருட்டா, ஒரு சின்ன வெளிச்சம் கூட உள்ளவே படாதான், அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமாக ரொம்ப இருட்டாக இருக்கும் அந்த பகுதி சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி ரொம்ப இருட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எரிமலை வெடிக்கும் போது அதுலேருந்து நிறைய மட்டெல்லாம் வெளியில் வரும். அது அப்படியே தண்ணியில் கலந்து ஒரு மாதிரி ரொம்ப கருப்பாகவும் அடர்த்தியாகவும் மாறிடும். இப்படி அடர்த்தியாக மாறினப்போ மேலேருந்து வெளிச்சம் அதோட தரைப்பகுதியை போய் தொடவே தொடாதான், அந்த அளவுக்கு இருட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த எரிமலை வெடித்தாலும் கடலில் பார்த்தீங்கன்னா 1 to 4 டிகிரி செல்சியஸ் அளவு மட்டும்தான் இருக்குமா, ரொம்ப சூடாக இருக்காது கீழே அப்படின்னு சொல்கிறாங்க. அது வெடித்து வெளியே உடனே கூலிங் ஆயிரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணாங்கல்ல, அவங்க ஏன் மனுஷங்களை உள்ள அனுப்பல பார்த்தீங்கன்னா, கடலுக்குள்ளே நம்ம மேற்பரப்பில் இருக்கிற ஆழத்தை விட கடலுக்குள்ளே இருக்கிற ஆழம் அதிகம். அதாவது குறிப்பாக இந்த மெரியானா ட்ரென்ச் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த கடலின் ஆழத்துக்குள்ள 1071 மடங்கு அழுத்தம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம மேலே ஒரு 1 கிலோ அழுத்த ப்ரெஷர் இருந்ததுன்னு வச்சுங்க, நீங்கள் கீழே போக அதோட தரையை போய் தொடரும்போது 1071 கிலோ உங்களை சுற்றி அழுத்தும். அதாவது 1 டன் ப்ரெஷர் எல்லா பக்கமும் உங்களை அழுத்துற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி அழுத்துனா நம்ம எலும்புக்கு கூட மிஞ்சாது, எல்லாமே சுக்குநூறாக உடைஞ்சிடும். சரி, இவ்வளோ அழுத்தம் இவ்வளோ ப்ரெஷர் இருக்கிற இடத்துல உயிரினங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த அழுத்தத்தினால ஒரு பெரிய சம்பவம் நடந்து இது உலகம் ஃபுல்லாகவே பேசப்பட்ட ஒரு விஷயம் கூட சொல்லலாம். டைட்டானிக் கப்பலை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் டைட்டன் கப்பலை பற்றி ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சில மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டைட்டன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கம்பெனி டைட்டானிக் கப்பலை சுற்றி பார்க்கணும், சுற்றுலா ஆட்களெல்லாம் கூப்பிட்டு போய் அந்த டைட்டானிக் கப்பலை எப்படி இருக்குன்னு சுற்றி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணாங்க. அதுதான் டைட்டன் கப்பல். அதாவது நீர்மூழ்கி கப்பலை உருவாக்குறாங்க. அந்த நீர்மூழ்கி கப்பலில் யாரெல்லாம் உட்காந்துக்கிட்டு போயிட்டு அந்த டைட்டானிக் கப்பல் உள்ளே போயிட்டு என்ன நல்லா இருக்குதுன்னு சுற்றி பார்க்கறது தான் அவங்களோட ஐடியா. ஆனால் இவங்க கால்குலேஷன் பண்ணது என்னன்னா, மேலே இருக்கிற ப்ரெஷரோட கொஞ்சம் உள்ள இருக்கிற ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதை அவங்க கால்குலேட் பண்ணாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்கறத விட அந்த ஆழ்கடலில் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. இந்த டைட்டன் கப்பலை எடுத்துக்கிட்டு அதோட ஓனரு கூட ஒரு 4 பேரை கூப்பிட்டுக்கின்னு, அதாவது நிறைய பேர் இதுக்குள்ளே நீங்கள் போகாதீங்க, அதோட டிசைன் சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் ஓனர் சொல்லதை கேட்கவே இல்லை. நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டன் கப்பலை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ளே போயிட்டார் ஒரு 4 பேரோட. ஆனால் உள்ளே போனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுடைய கனெக்ஷன் கட் ஆகிட்டு அந்த டைட்டன் கப்பலை எக்ஸ்ப்ளோட் ஆயிடுச்சு. எக்ஸ்ப்ளோட் ஆனோன்னா அதாவது வெடிச்சிடுச்சு. என்னதான் நம்ம மூளைக்கு எட்ட அளவுக்கு நம்ம அறிவியலை வச்சு ஆராய்ச்சி பண்ணாலும்
கடலோட அழுத்தம் வந்து ரொம்ப அதிகம். அதனால தான் வந்து அவங்க எடுத்துகிட்டு போனால் அந்த டைட்டன் கப்பல் வந்து தூள் தூளாக உடஞ்சிச்சு. அவங்க வந்து ஒரு சின்ன பாட்டு கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உள்ளே இறங்கினவங்க நிறைய பேர் வந்து அந்த கப்பலோட பாகத்தை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் சிதறி போன மனிதர்களோட உடம்பை ஒரு இடத்துல கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம டாபிக் உள்ள வருவோம். இங்கே உயிரினங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டோம்ல, கண்டிப்பாக ஒரு சில உயிரினங்கள் இங்கே இருக்குது. அதாவது நுண்ணிய உயிரினங்கள் மட்டும் இல்லாமல் மிக பெரிய உயிரினங்கள். எப்படி அமேசான் காட்டுக்குள்ளே டைட்டானோபாலாம் இருக்கலாம் அப்படின்ட்டு கணிக்கப்படுதோ அதே மாதிரி தான் இந்த ஆழ்கடலுக்குள்ளே மெகலடான் அப்படின்னு சொல்லப்பட்ட மிகப்பெரிய மீன்களும், ஃப்ரில்டு ஷார்க் அப்படின்னு சொல்லப்பட்ட பெரிய பெரிய வித்தியாசமான மீன்களும், டம்போ ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட நிறைய வித்தியாசமான உயிரினங்களும் இதுக்குள்ளே வாழுதுன்ட்டு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஜப்பானை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சியாளர் 200 வகையான உயிரினங்களை அந்த மரியானா ட்ரென்ச் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த பகுதியிலேருந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காராம். ஒரு சில டைவர்ஸ் வந்து அந்த மரியானா ட்ரென்ச்சில் நாங்கள் டைவ் பண்ணும்போது மிகப்பெரிய ராட்சச மீனான ஃப்ரில்லர் ஷார்க் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு சில மீன்களை நாங்கள் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் பார்த்த ஷார்க்லேயே கொஞ்சம் வித்தியாசமான ஷார்க் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஃப்ரில்லர் ஷார்க் அப்படின்னு சொன்னால் என்ன ஷார்க் அப்படின்னு பார்ப்போம். இது வந்து 19ஆம் நூற்றாண்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெர்மன் நாட்டை சேர்ந்த லுட்விங் HP டார்லின் அப்படின்னு சொல்லப்பட்டு தான் முதல்ல வந்து இதை கண்டுபிடிச்சாங்க. அதுவும் உயிரோடு இருந்த ஒரு எலும்புக்கூடு எப்படி இருக்குமோ அதே போல் ஒரு முழுமையான ஒரு எலும்புக்கூடை கண்டுபிடிச்சிருக்காரு. அதுவும் வாய், தலை எல்லாமே கொண்ட ஒரு எலும்புக்கூடு அப்படின்னு சொல்லப்படுது. அதை வச்சு பார்க்கும்போது தான் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய உயிரினங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃப்ரீலட் ஷார்க் அப்படின்னு சொன்னாலும் இதை பார்க்கறதுக்கு வந்து ஹீல் ஃபிஷ் மாதிரியே இருக்குமா, அதாவது அந்த ஷார்க் அடிக்கல அந்த மீன் மாதிரியே இருக்குமா. இதோட கலர் பார்த்தீங்கன்னா கிரே கலர்லையும் மேலேயும் பல்லு கீழேயும் பல்லுட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 பல்லுக்கு மேலே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொன்னால் இந்த மரியானா ட்ரென்ச் அப்படின்னு சொன்னோம்ல அந்த இடத்துல தான் இருந்துதான். அடுத்ததான் டம்போ ஆக்டோபஸ். இது என்ன டம்போ ஆக்டோபஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உருவத்தை 1941 டிஸ்னியே வந்து ஒரு படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க, டம்போ ஆக்டோபஸ் அப்படின்ட்டு. அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த டம்போ ஆக்டோபஸை யார் எப்போ கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா 1883 வருஷம் தான் வந்து இதை கண்டுபிடிச்சாங்களாம். இது மட்டும் தான் கண்டுபிடிச்சாலும் பார்த்தீங்கன்னா மெகலடா அப்படின்னு சொல்லப்பட்ட மிகப்பெரிய ஒரு பெரிய மீனானது, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 யானைகளுக்கு சமமான மிகப்பெரிய மீன் வந்து அந்த இடத்துல வந்து வாழ்ந்திருக்கு. அதுக்கான புதைப்படிவங்கள் வந்து அந்த மண்ணிலேருந்து கிடைச்சிருக்கு. அதை வந்து ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி இன்னமும் இந்த இடத்துல இந்த மாதிரி மீன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதோட ஆழ்கடல் வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப பெருசு, நம்மளால் ஆராய்ச்சி பண்ணவே முடியாது. ஒரு வேளை இந்த இடத்துல கண்டிப்பாக அது இருக்கலான்ட்டு நிறைய பேர் வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன தோணுது? அந்த ஆழ்கடலில் ஏதாவது மீன்கள் இருக்குமா, இல்லை இந்த மாதிரி பெரிய பெரிய மெகலடான் அப்படின்னு படமெல்லாம் கூட எடுத்துருக்காங்க, அந்த மாதிரி மீன்கள்லாம் அங்கே இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? தோணுச்சுன்னா கமெண்ட் சென்டர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். நான் உங்களை மதி. பாய் பாய்.